Yesterday's price ain't today. Now we ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இப்போ ஜாலி மூடில் இருக்கோம். அது காரணம் என்ன தெரியுமா? ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன, ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், அப்படியே தொடர்ந்து நமக்கு ஒரே ஃபெஸ்டிவலாக தாங்க வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஜாலியாக தான் அதை கொண்டாட போடுறோம். எப்படி கொண்டாட போறோம்? நம்ம குழந்தைங்களோட நம்ம ஜாலியாக நம்ம குடும்பத்தோட நம்ம நேரத்தை செலவழிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமே. கண்டிப்பாம்மா, நம்ம எல்லாருமே அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களோட பிஸி ஷெடியூலில் நாங்கள் ஆன்லைனில் துணி எடுக்கிறோம். ஆன்லைனில் பிள்ளைங்களுக்கு தேவையான ஷூஸ்லேருந்து மேக்கப் செட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி தரோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக தான் நாங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா. என்னக்கா சொல்றீங்க? ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி தருவீங்களா? நாங்க ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி அந்த குழந்தைக்கு என்ன தேவை, என்ன சாப்பிடும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி தரோம். நீங்க ஆன்லைன்ல வாங்கி தரேன்னு சொல்றீங்க. எப்படிக்கா நீங்க உங்க பசங்க ஒத்துக்குறாங்க? வெளில கூட்டு போக சொல்லுவாங்களே லீவு டைம்லலாம். இப்போ நாங்கள் காலையில் டிஃபன் செய்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட் தேவையானதை செஞ்சுட்டு திருப்பி எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும். ஸோ இந்த பிஸி ஷெடியூல்லையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் குழந்தைங்கள வீக்கெண்ட்ஸில் வெளியில் கூப்பிட்டு போகிறோம். தேட்டர்ஸ் போகிறோம், மால்ஸ் போகிறோம், பீச்சஸ் போகிறோம். கண்டிப்பா நீங்க எல்லா நேரமும் எல்லா குழந்தைங்களோட செலவிடுறீங்க. சரி, அந்த நேரத்தை எப்படி செலவிடுறீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சுன்னா 10 வீடு 5 வீடு சேர்ந்து ஒரே இடத்துல சட்டி வச்சு அங்க வந்து முறுக்கு சுடுவாங்க, பலகாரம் எல்லாம் செய்வாங்க. அந்த ஒரு சந்தோஷமான கலாச்சாரமே இப்போ வந்து இல்லதான். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க பீச்சுக்கு கூட்டு போறோம், சினிமா கூட்டு போறோம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டு போறீங்க. என்ன பண்றீங்க? அங்க பசங்க போய் பீச்ல விளையாடும். நீங்க உங்களோட வேலை லேப்டாப்பை வச்சுட்டு அங்க உங்க வேலையை தான் பாக்குறீங்க. நான் என்ன சொல்ல வேண்டேன்னா, அந்த பசங்களோட நம்ம நேரத்தை செலவழிக்கணும், நம்ம அந்த கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது, பசங்களுக்கு ஒரு விழாத்தை பத்தி விளக்கமா கொடுக்கணும்ன்றத என்னுடைய எண்ணமே. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்காக தான் இன்னைக்கு வரலும் என்னதான் கலாச்சாரங்கள் மாறினாலும், வேலைக்கு போகிறதா நாங்கள் ஷெட்யூல்ஸ் மாறினாலும், நாங்கள் இன்னைக்கு வரலும் பெரியவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் அதை வந்து எங்களுக்கு பதிலாக எங்கள் பிள்ளைங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்காக தான் இன்னைக்கும் நாங்கெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கோம். ஏன்னா எங்களையும் பார்த்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஓடுறது கஷ்டம்னு ஒரு பொண்ணா உனக்கும் தெரியும் இல்லையா? அக்கா, நீங்க சொல்றது எல்லாரும் கரெக்ட், எல்லாரும் பேசுறீங்க. ஆனா உங்க குழந்தைங்கள ஒரு போனை கையில கொடுத்துறீங்க. அந்த போனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே பண்ணும். வெளியே வந்து 4 பசங்க கூட சேர்ந்து ஓடி விளையாடுறதோ, ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்களா? ஓடி விளையாடவே எக்ஸசைஸ் தானக்கா. அதெல்லாம் பண்றதே கிடையாதேக்கா. உங்க வீட்டுல நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்றது பண்ணல எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? சரி, நாங்கள் என்னதான் ட்ரெடிஷ்னல் மதர்ஸ் அண்ட் மாடர்ன் மதர்ஸ்ன்னு பேசினாலும் நாங்கள் எல்லாரும் பேசுறது நம்ம குழந்தைங்களுக்காக தான். ஃபெஸ்டிவல்ன்றது நம்ம குழந்தைங்களோட ஒன்னா சேர்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். கண்டிப்பாக்கா. ஒரு திருவிழான்னா கூட நம்ம போகும்போது எல்லாரும் சேர்ந்து தான் அந்த திருவிழாக்கே போவோம். அந்த திருவிழாக்கு போனா அங்க இருக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன பண்ண, அம்மா அங்க வளையல் விற்கிது வாங்கிட்டா, அம்மா இங்க பொட்டி விற்கிது வாங்கிட்டா. கண்டிப்பா எல்லா குழந்தையும் எல்லாத்தையும் கேட்கும். கண்டிப்பா நம்ம எல்லாமே எல்லாத்தையும் வாங்கி தருவோம்க்கா. அந்த திருவிழாக்கு கூட்டு போனா கண்டிப்பா நம்ம அதை பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா ரம்யா, நீங்க சொல்றது ரொம்ப 100க்கு 100 உண்மைதானா? இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரு பிஸி ஷெடியூல்ல எங்களால அதை செய்ய முடியலன்றது இன்ஃபேக்ட் கொஞ்சம் எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்களோட பராமரிப்புக்காகவும் தான் நாங்க இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க சொல்ல வரதோட அர்த்தம் எங்களுக்கு கண்டிப்பா புரியுது. குழந்தைங்க எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் அதிகமா நேரம் ஒதுக்கி அவங்கள நாங்க பாத்துக்கணும்ன்றது எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நாங்க அதை செய்வோம்ப்பா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணி வாங்கி தரீங்க. அந்த ஆன்லைன்ல வாங்கி தர பொருளையே நீங்க நேரடியா கடைக்கு கூட்டு போய் பசங்களோட அந்த நேரத்தை செலவழிச்சு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு. ஏன்னா நம்மளா ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்த காலங்கள் இருக்கு. நமக்கு கிடைக்குமான்ட்டு. ஆனா இப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை அதுங்க ஆசைப்பட்டு நம்ம குழந்தையோட குடும்பத்தோட போய் செலவழிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமே. ஸோ கண்டிப்பா இந்த திருவிழாக்கள்ல இனிமே வர திருவிழாக்கள் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களோட ஒன்றா சேர்ந்து பெரியவங்களோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட வேண்டுதலும் கூட. ஆக்சுவலா இதெல்லாமே இது நம்முடைய டார்க் லைட் டீமோட இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். I really wish they would like a cabin. I ain't do no front and get my money on the back end. Yesterday's price ain't today. Now we taxing. Way out the fear, ain't no way out.